சொல்வதெல்லாம் உண்மை. நிழலாய் வழிந்தோடும் ஒரு விழியின் கதையில் மெலிதாய் ஒரு சோகம், அதை அறிவார் எவரோ. பழுதாய் அலைந்தோடும் ஒரு வாழ்க்கை படகை முழுதாய் கரை சேர்க்கும் வழி சொல்வார் எவரோ. சொல்வதெல்லாம் உண்மை. வீட்டில் 4 அறைகளா, தீவு போல் அவை இருப்பதா? பார்க்கும் பார்வையில் குறைகளா, குமுறல்தான் அவர் மொழிகளா? மோதிக்கொண்டது இரு இனம், நீதியை தேடி அலைந்திடும். பாதிப்பென்ன பலன் என்ன, பேசினால் தெளிவாகலாம். முரண்களை நீக்கி வரங்களாய் மாற்றலாம், நிலை மாறலாம் துளி அன்பிலே. சொல்வதெல்லாம் உண்மை உண்மை. சொல்வதெல்லாம் உண்மை. என் பேர் கீதாஞ்சலி மேடம். எனக்கு வயசு 21 மேடம். எவ்வளோ நாள் ஆச்சுமா உனக்கு கல்யாணம் ஆகி? எனக்கு 4 வருஷம் ஆகுது மேடம். பசங்க இருக்கா? ஒரு பையன் இருக்கான் மேடம். யார் அது, உங்க அம்மாக்கு சொந்தமா? ஆமாம், எங்கள் தாய் மாமா மேடம். அப்படியா? ம். எங்கள் அம்மா கிட்ட வந்து நல்லா பேசினாரு மேடம். நீயே பொண்ணு கொடுக்கலனா வேற யார் பொண்ணு கொடுப்பாங்கன்னு கேட்டார். எங்கள் அம்மா வந்து ஒரு தம்பி வந்து இறந்துட்டாரு. சரி இவன் ஒருத்தன் தானே இருக்கான்னு கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க மேடம். கல்யாணம் பண்ணி ஒரு இது கோயிலில் தான் மேடம் கல்யாணம் ஆச்சு. கல்யாணம் ஆகி சேலம் உடனே ட்ரெயின் ஏற்றி அமிச்சாங்க மேடம். நல்லா சந்தோஷமாக இருந்தேன் மேடம். இந்த பொண்ணு வந்து எங்கள் வீட்டுக்காருக்கு வந்து ஃபோன் மேலே ஃபோன் பண்ணினே இருக்கு மேடம். யார் அந்த பொண்ணு? உன் வீட்டுக்காரர் என்ன வேலை பண்றாருமா? எங்கள் வீட்டுக்கார் ரயில்வே வேலை பண்ணுறாரு மேடம். கவர்மெண்ட் ஜாபா? கவர்மெண்ட் ஜாப் மேடம். சரிம்மா. இவங்க முதல்ல லவ் பண்ணியிருந்தாங்க மேடம். ஆனால் அந்த பொண்ணை விட்டு தான் நான் வந்து உங்க கூட கல்யாணம் பண்ணுறேன், என்னை வந்து அங்கே வந்து ரவுடி ஆளுங்க வந்து என்னை பயம்புத்துறாங்க இன்னும் சொல்கிறாங்க மேடம். உங்களுக்கு தெரியுமா முன்னாடியே லவ் பண்ணியிருக்காருன்னு? தெரியும் மேடம். ஆனால் நான் கேட்டதுக்கு வந்து நான் அந்த பொண்ணை விட்டு தான் உங்கள் கழுத்தில் நான் தாலி கட்டுறேன் இன்னும் சொன்னார் மேடம். அதனால தான் மேடம் நான் ஒத்துழைச்சேன் மேடம். கல்யாணம் பண்ணி நல்லா சந்தோஷமாக இருந்தேன் மேடம். இருந்துட்டு ஒரு வாரத்துக்கெல்லாம் அந்த பொண்ணு ஃபோன் பண்ணி இது கல்யாணம் முடிஞ்சு எனக்கு கல்யாணம் ஆயிட்ட பிறகு அந்த பொண்ணு ஃபோன் பண்ணுது மேடம். அப்போல இருந்தே ஆரம்பிச்சாச்சா இது? ஆமாம் மேடம். அப்புறம் இவ்வளவு நாள் என்ன பண்ண? 4 வருஷம் என்ன பண்ண? 4 வருஷமா குழந்தை எல்லாம் பிறந்தது மேடம். பிறந்துட்ட பிறகு 3 மாசத்துக்கெல்லாம் என்னை விட்டுட்டு அந்த பொண்ணை போய் கல்யாணம் பண்ணினார் மேடம். எப்ப நடந்தது மாதிரி? 3 மாசத்துக்கு குழந்தை பிறந்து 3 இப்போ குழந்தைக்கு எவ்வளவு நாள் ஆச்சு? எவ்வளவு வயசு? 2 வயசு ஆகுது மேடம். அப்ப இந்த 1.5 வருஷம் என்னமா பண்ண? எவ்வளோ எங்கெங்கேயோ போய் பார்த்தேன் மேடம். என்னால் எங்கேயுமே போய் சமாளிக்க முடியல மேடம். எல்லா இடத்துலையும் எனக்கு அவர் பணம் கட்டிட்டு எல்லாம் வெளியே போயிடுறாரு மேடம். அவங்க அப்பா அம்மாட்ட சொல்லலையா? அவங்க அப்பா அம்மா மேடம் நான் அவங்க கிட்ட தான் மேடம் இருக்கிறேனே. நான் அவங்க தான் என்னை வச்சு காப்பாத்தின்னு இருக்காங்க மேடம். நீ படிச்சிருக்கியாமா? 10th படிச்சுக்கிறேன் மேடம். உங்க பொண்ணை நான் ராணி மாரி வச்சு காப்பாத்திக்கிறேன் இன்னும் சொன்னவர் மேடம். அந்த பொண்ணு வந்து நைட்டெல்லாம் எங்கள் வீட்டுக்காருக்கு ஃபோன் பண்ணிட்டு நான் எதுவுமே கேட்டுக்கல மேடம். ஒரு ஃபோனில் பேசினு இருக்காங்க, நான் எதுவுமே கேட்டுக்கல. பக்கத்தில் ஒரு ஹவுஸ் ஓனர் அக்கா வந்து நீ அவர் கூலிக்கு போயிட்டு பிறகு மெசேஜ் மேலே மெசேஜ் அந்த பொண்ணு அனுப்பிச்சு இது மேடம். நான் அந்த மெசேஜ் அவங்க என்ன சொன்னாங்க, நீ போய் பாருமா அந்த மெசேஜ் எடுத்து நான் தான் அனுப்பிச்சிக்கிறான்னு பாருமான்னு நான் எடுத்து பார்த்தேன் மேடம். ஐ லவ் யூ செல்லம்னு எழுதி அனுப்பிச்சிருந்தாங்க மேடம். அதனால நான் அவர்கிட்ட கூட நான் கேட்கல மேடம். கேட்டால் கூட பரவாயில்ல, நீ எதுக்கு என் ஃபோனை எடுத்த, எங்கள் வீட்டுக்கார ஃபோனை எடுக்க எனக்கு உரிமை இருக்குது இன்னும் சொன்னார் மேடம். சொன்னேன் மேடம் நான். அப்புறம் அவ போட்ட பிச்சையில் தான் மேடம் நீ வாழ்ந்து நிற்கிறேன்னு சொல்கிறாரு மேடம். அப்பமா என்னை அடிக்கிறாரு, கரண்ட்லலாம் எடுத்துன்னு போய் கை வைக்கிறாரு மேடம். அதுலேருந்து எங்கள் வயிற்று குழந்தை வாங்கிக்கினா எங்கள் ஆயா வீட்டுக்கே பாட்டி வீட்டுக்கே வந்துட்டேன் மேடம். அதுலேருந்து நான் போகிறதே கிடையாது மேடம். எங்கள் வீட்டுக்கு வந்தால் கூட வந்து கூப்பிடவே மாட்டார் மேடம். கூப்பிடவே மாட்டார். ஒரு முழம் பூ கூட எனக்கு வாங்கி கொடுத்தது இல்லை மேடம். குழந்தை பிறந்துட்டு வந்து தூக்கவே இல்லை மேடம். தூக்கவே இல்லை. குழந்தைய வந்து என்ன ஏதுன்னு கூட கேட்கல மேடம்.
அப்புறம் 3 மாசத்துக்கெல்லாம் விட்டுட்டு அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணி அந்த பொண்ணுக்கு பொண்ணு பிறந்தது மேடம். 4 வருஷமா அவங்களாம் கூடயே இருக்கிறாங்க மேடம். என் கூட வரவே மாறுறாங்க மேடம். ஒரு ஃபோன் கூட பண்ணி அந்த குழந்தைய இவ்வளவு தூரம் விட்டுட்டியம்மா. அந்த குழந்தைய எப்படி அந்த குழந்தைக்கு வர ஃபிக்ஸ் வரும் மேடம். நிறைய வாட்டி ஃபிக்ஸ் வருது மேடம். அந்த குழந்தைக்கே நான் ஹாஸ்பிட்டலில் தூக்கின்னு போயின்னே இருக்கிறேன் மேடம். எவ்வளோ அந்த குழந்தைய தூக்கின்னு எங்கள் தாத்தா நானும் தான் மேடம் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறேன். அந்த குழந்தை நடக்கவும் இல்லை, பேசவும் இல்லை மேடம். நான் அந்த குழந்தைய வச்சு இன்னும் ரொம்ப இது பண்றேன் மேடம். ஆனா அந்த பொண்ணு எனக்கு விட்டுட்டு என் கூட வந்து வாழணும் மேடம். அவரு எனக்கு நல்ல புருஷனா வந்து வாழணும் மேடம். நீங்க தான் மேடம் வேணும். இவ்வளவு நாள் ஏம்மா விட்ட? நான் அவர் எவ்வளோ ட்ரை பண்ண மேடம். போலீஸ் ஸ்டேஷன்லாம் மகளிர் போலீஸ் ஸ்டேஷன்லாம் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் மேடம். 45,000 அங்கேயே கட்டிட்டு வெளியே வந்துட்டாரு மேடம் முன்ஜாமீனோட. எவ்வளோ அந்த பொண்ணுகிட்ட என்னைக்காவது பேசியிருக்கியா? ஒரு வார்த்தை கூட அந்த பொண்ணுகிட்ட என்னையுமே நான் பேசுனது இல்லை மேடம். கல்யாணம் ஆகாது முன்ன கூட பேசுனது இல்லை மேடம். எவ்வளோ ட்ரை பண்ண மேடம். அவர் ஃபோன் பண்ணுவாரு, ஃபோன் பண்ணி பேசினா கூட எதுவுமே நான் கூட கேட்க மாட்டார் மேடம். ஹாஸ்பிட்டலில் சீரியஸாக இருந்தது மேடம். குழந்தை ஒரே நாளில் 4 வாட்டி ஃபிக்ஸ் வந்தது மேடம். குழந்தைக்கு டாக்டரே பழக்க முடியாது இன்னும் என்கிட்ட கையெழுத்து வாங்கிக்கினாங்க மேடம். அப்பயே வந்தாரு, பார்த்தாரு, 5 நிமிஷத்துக்கெல்லாம் போயிட்டாரு மேடம். டாக்டர் என்னம்மா உங்க வீட்டுக்காரு குழந்தை இவ்வளோ சீரியஸா இருக்குது, இப்படி விட்டு போறாரு மேடம்னு கேக்குறாங்க. நான் எவ்வளவோ அந்த குழந்தைய வச்சு எவ்வளோ அந்த குழந்தைக்கு எவ்வளவு மாசம் ஆச்சு? அந்த குழந்தைக்கு 1 வயசு இருக்கும் மேடம். குழந்தை ஒன்றும் பேசல மேடம், ஒன்றும் நடக்கல மேடம். கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிறதுனால 2வது திருமணம் எல்லாம் பண்ண முடியாதுமா. பண்ணிக்கினாரு மேடம். பண்ணிக்கின்னு அவங்க கூடவே இருக்கிறாரு மேடம். நல்லா சந்தோஷமா இருக்கிறாங்க. அது எங்க வீட்டு நீ கம்ப்ளைண்ட் கொடுத்தேன்னா அவரை சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க. எங்க வீட்டு பக்கத்துலயே வேற இருக்கிறாங்க மேடம். வண்டியில யார் வண்டியிலே வேற நான் போறேன்னு வேற தப்பா வேற சொல்றாரு மேடம். நான் கல்யாணம் ஆகி யார் வண்டியிலயும் போனது இல்லை மேடம். இவரே என்ன வண்டியிலேயே ஏத்தின்னு போய் எங்கேயுமே ஒரு கோயில் ஒரு சினிமா கூட என்ன இட்டுன்னு போய் காமிச்சதே இல்லை மேடம். அவர் கூட கல்யாணம் பண்ணி கொஞ்ச நாள் தான் மேடம் இருந்தேன். அம்மா குழந்தை இதுவாயிடுச்சுன்னு குழந்தைய கூட அபாசனை பண்ண கூப்பிட்டாரு மேடம். நான் அவங்க கூட வரமாட்டேன், நான் ஹவுஸ் ஓனர் அக்கா கூட நான் போய் பார்த்துக்கிறேன், இன்னும் பார்த்துக்கின்னு நான் ஸ்வீட் எடுத்துன்னு வந்து குத்தா கம்முன்னு வாங்கி சாப்பிடுங்க அப்படின்ட்டாரு மேடம். எங்க அம்மா கிட்ட தான் மேடம் நல்லா ஃபோன் பண்ணி பேசினாரு மேடம். நீ ஏன் பொண்ணு ஏன் கொடுக்க மாற, நீ பொண்ணு கொடுக்கலன்னா வெளியால எனக்கு ஃபோன் யார் பொண்ணு கொடுப்பாங்கோ, நான் ரவுடி கும்பல்ல போய் நான் மாட்டிக்கினேன், என்னை காப்பாத்துன்னு கேட்டாரு மேடம். எங்க அம்மா என்னை கூட சுமந்து எனக்கு என் பிள்ளைக்கும் காப்பாத்துறாங்க மேடம். எங்க ஆயா பாட்டி கூட தான் மேடம் நான் இருக்கிறேன். எனக்கு உன்னை பார்த்து என்ன சொல்ல தோணுது தெரியுமா? தைரியமா இருக்கணும், அழக்கூடாது. எதுக்கு அழணும்? வணக்கம்மா. இவங்க அம்மாவா? அம்மா இன்னுமா தம்பி ஓணும்னு என் பொண்ணை கட்டிக்கணும். கூட பிறந்தவரா? அநியாயம். கூட பிறந்தவங்க கட்டிக்கின்னு தான் இப்போ என் பொண்ணு இந்த நிலைமைக்கு ஆகிட்டு இருக்கிறோம். எப்படி மனசு வருதுமா? அது எப்படித்தான் கொஞ்சம் கூட ரத்த பாசம் இல்லாத இருக்கிறான்னு தெரியல. அவங்க மிரட்டி வச்சு நீ இப்ப கூட வர விடாத பண்றாங்க மேடம். அவங்களா? ரவுடி கும்பலுங்க மேடம். அவங்க கேட்டா நான் அதெல்லாம் அவங்க என்னை எதுவும் மிரட்டல, நானாக தான் இருக்கிறேன். அந்த குழந்தை என்ன எதுன்னே கேட்கறது கிடையாது. இப்போ கூட வந்துக்கிறான், அப்போ கூட தூக்க மாட்டான். அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு பெண் குழந்தை பிறந்தது. அந்த பெண் குழந்தைய நான் விட்டு எப்படி வருவேன்? பொண்ணை பத்தி தான் பேசுறான். அந்த பொண்ணு போற லைஃப் எப்படி, அந்த குழந்தை போற லைஃப் எப்படி, அதை பத்தி பேசுறீங்கண்டி. என் பொண்ணு பத்தி எதுவும் நீ பேச மாட்ட. தம்பி வாழ்க்கை நல்லா இருக்கணும். அந்த அநியாயமா இந்த மாதிரி ஒரு அழகான பொண்ணை கொண்டு போய் கெடுத்து எல்லாரும் எனக்கு 6 பேர் மூத்தார் மச்சன் மாதிரி எல்லாரும் எல்லாரும் திட்டுறாங்க. இதே வந்து பொண்ணை எத்துமே இது மாதிரி பண்ணிட்டே. நாத்தனார் புள்ளி கேட்டாங்க,
அவங்களுக்கு கொடுக்குறோன்னா அவன் பொறிக்கு பையன் அவனுக்கு கொடுக்காத, நான் கண்ணு கலங்காத நான் அவன் பொண்ணை நல்லா ராணி வச்சுங்கிறேன், நிறைய வச்சுன்னுக்குறேன். உன் பொண்ணை ராணியாட்டம் வச்சுங்கிறேன்னு சொல்லி கட்டின்னு போயிட்டு இன்னைக்கு இந்த அளவுக்கு ஆகிட்டான். உங்களுக்கு ஒரே ஒரு துருப்பு சீட்டை வந்து ஈரக்காய் வித்து என் பசங்களை காப்பாத்துறேன் நானு. என்னதான் இது மாதிரி கூலி வேலை செய்யறவங்க குத்துட்டாங்களே, இவன் நல்லா வச்சுங்கிறேன்னு சொல்றானே, நம்ம தான் கஷ்டப்படுறோம், நம்ம பொண்ணாவது நல்லா இருக்கட்டும்னு தான் குத்தேன். அவர் கவர்மெண்ட் சர்வெண்ட். நீங்க உங்க பொண்ணு கம்ப்ளைண்ட் பண்ணா அவரை சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க. அது ஒண்ணுதான் உங்க கையில இப்ப இருக்கு. ரிஜிஸ்ட்ரேஷன்லாம் எல்லாமே என்கிட்ட இருக்கு மேடம். ஹாஸ்பிட்டல் கார்டு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணது அதுக்கே அவர் பயப்படுறது இல்லையா? எதுவுமே பயப்பட மாட்டாரு மேடம். எங்க போனாலும் குழந்தை பிறந்து வக்கீலோட 3ஆம் மாசம் இட்டுன்னு வந்த மாதிரி, குழந்தை பிறந்து 3ஆம் மாசம் அவன் போய் கல்யாணம் பண்ணி, அது கூட ஒரு பசங்க ஃப்ரெண்டு மூலியமா தான் எங்களுக்கு தெரியும். அப்பயே அந்த குழந்தை தீக்கினே போலீஸ் ஸ்டேஷன் போய் ரிப்போர்ட் கொடுத்தேன். 3 மாசம் குழந்தை மேடம். இன்னைக்கு வரேன் நாளைக்கு வரேன் இன்னைக்கு வரேன் நாளைக்கு வரேன்னு ஏமாத்தினே போவார். அதுக்கப்புறம் இங்க எடுக்கலன்ட்டு தினி கமிஷனர் கிட்ட போனேன். அங்க பேசி பாப்போமா? நான் ஒரு விஷயம் சொன்னா கேப்பியா? கேக்குறேன். புருஷன்ட்ட பேசி பாப்போம். வரல வச்சுக்கோ, முறைப்படி டைவர்ஸ் வாங்கி இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கோ. குமாரி, உங்களுக்கு கல்யாணம் ஆனது தெரியுமா? தெரியும் மேடம். ஏமா மறுபடியும் நீங்க கல்யாணம் பண்ணீங்க? நான் என்ன கிட்னாப் பண்ணி தான் மேடம் கல்யாணம் பண்ணாங்க. எனக்கு தெரியாது மேடம். இல்ல மேடம், உங்களுக்கு தெரியாத எப்படி மேடம் கல்யாணம் பண்ணுவாங்க? யாரு கிட்னாப் பண்ணாங்க? அவர் டில்லி பாபு தான் மேடம். சேலத்துல இருந்து, நான் வீட்டுல இங்க மெட்ராஸ்ல இருக்கேன், சேலத்துல இருந்து 4 பேர் கூப்பிட்டு வந்து என்ன கார்ல வச்சுதான் கூப்பிட்டு போனாங்க. எனக்கு கிட்னாப் பண்ணாங்கன்னா உங்களுக்கு அவரோட தொடர்பு இருக்கு இல்லையா? 8 வருஷமா லவ் பண்ணிட்டு இருந்தேன் மேடம். அப்ப எப்படி உங்களை கிட்னாப் பண்ணுவாரு? 8 வருஷமா நாங்க லவ் பண்ணிட்டு இருந்தோம் மேடம். 7 வருஷத்துக்கு அப்புறம் இவங்க வீட்டுல பிளாக்மெயில் பண்ணி இவங்க கல்யாணம் பண்ணிருக்காங்க. 8 வருஷமா லவ் பண்றது. இவங்க பிளாக்மெயில் பண்ணி இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்களா? அவருக்கு இந்த பொண்ணை என்ன கல்யாணம் பண்ண கூடாது, அக்கா பொண்ணு நீ இந்த பொண்ணை தாண்டா கல்யாணம் பண்ணின்னு அவங்க தம்பி கிட்ட இல்ல பேசி மேடம். அவன் என்ன வந்து போன் பண்ணி மேடம், சும்மா 8 வருஷமா லவ் பண்றவங்க அது எப்படி மேடம் என்ன இந்த பொண்ணு தான் வேணும்னு போய் கேட்பாங்களா? இல்ல மேடம், போய் பண்ணிக்கோ, உனக்கு இஷ்டமா இருந்தா நீ போய் இஷ்டமா பண்ணி. இருந்தா யாரு போய் சொல்றீங்க? நான் இஷ்டமா போய் இருந்தா சொல்ல நீங்க மேடம். போய் 8 கல்யாணம் வருஷமா லவ் பண்ணுங்க பண்ணது உண்மை. அப்புறம் எதுக்கு உங்களை இவங்க கிட்னாப் வந்து பண்ணோம்? 1 வீக்ல அவர் என்கிட்ட லவ் சொல்லி 1 வீக்ல வந்து இவங்க கிட்ட சொல்லிருக்காரு. இவங்க அம்மா கிட்ட போய் நான் இந்த பொண்ணை லவ் பண்றேன், என்ன கல்யாணம் பண்ணி வைன்னு அவங்க அம்மா கிட்ட சொல்லிருக்காரு. 8 வருஷமாவும் எங்க வீட்டுல ஒரு பிரச்சனை தான். நான் பண்ண மாட்டேன்னு 8 எங்க ஆயா வருஷமா பாட்டி பிரச்சனை தான் பண்ணிட்டு சொல்லிட்டாங்க இருக்காங்க மேடம். எங்களை. நிம்மதியா எங்க என் அந்த பாட்டி ஊர்ல வந்து வாழ நான் பண்ண மாட்டேன், உனக்கு இஷ்டமா இருந்தா நீ போய் கல்யாணம் பண்ணிக்கோ, நான் வர மாட்டேன், நீ யாரும் வர மாட்டேன்னு போய் சொல்லிட்டேன். பண்ணிக்கோன்னு சொல்லிட்டோம். அதுக்கு அவன் ஒத்துக்கல. மேடம் 8 வருஷமா ஒண்ணு அவங்க வந்து சேலத்துல ஒரு பிரேமான்னு சொல்லிட்டு ஒரு லேடி இருக்காங்க. அவங்க என் கூட பேசிட்டு இருந்தாங்க. அவங்க பையனுக்கு கவுன்சிலிங் சொல்லிட்டு மெட்ராஸ் வந்தாங்க. மெட்ராஸ் வந்தவங்க உன்னை பாக்கணும், 1 வருஷம் ஆயிடுச்சு, நம்ம போன்ல தான் பேசிட்டு இருக்கோம், உன்னை பாக்கணும். யாரு சொன்னாங்க? பிரேமான்றவங்க. அவங்க நம்பர் அவர்கிட்ட இருக்கும், நீங்க கேட்டு பேசி பாருங்க, இதெல்லாம் உண்மையான்னு கேட்டு பாருங்க. அப்புறமா நீங்க என்னன்ட்டு செருப்பா கூட கைட்டி நடிக்க நான் வாங்கிட்டு வரேன். இவங்க நான் எதுக்குமா உங்களை அடிக்க இல்ல போறேன்? நான் தப்பு பண்ணல மேடம். சரி, அப்புறம் என்னாச்சு சொல்லுங்க. அப்புறம் அவங்க நான் கூப்பிட்டுட்டு இருந்தாங்க. சரி வாங்கக்கா நம்ம வந்து பேசலாம்னு சொல்லிட்டு நான் வர சொன்னேன். கரெக்டா வந்து எங்க வீட்டு வந்து 100 ஃபீட் ரோடு மெயின் ரோடு இருக்கு, அங்க வந்து வெயிட் பண்ணு நான் வரேன் அப்படின்னாங்க. வந்தாங்க. வந்த நேரம் 10 நிமிஷம் போயிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். வீட்டுல யாருக்கிட்டே சொல்ல, சாப்பிட்டு கை கழுவிட்டு அவங்க சாப்பிட்டுட்டே இருக்கேன், போன் பண்ணாங்க. என்ன வந்துட்டீங்களா? வந்துட்டோமா அப்படின்னாங்க. கையை கழுவிட்டு கட்டின இப்படியே தான், இந்த ஒரு கட்சி கூட எடுத்துட்டு போல, கையில இருக்கிற போனோட போனானு. ஏன்னா அவங்க போன் பண்ணுவாங்களேன்றதுனால அப்படியே நீட்டா போனேன். எல்லாம் எத்தனை மறுநேன்னு கல்யாணம் ஆகி எனக்கு மறுநேன்னு எல்லாம் மூட்டை முச்சோட வந்திருக்காங்க மேடம் சேலத்துக்கு. அப்ப எனக்கு தெரியாது மேடம், இவங்களை கல்யாணம் பண்ணி சேலத்துல வச்சிருக்கிறது எனக்கு தெரியாது. எல்லாம் தெரியும் மேடம். ஊரே எல்லாமே நைட்டு தெரியும் பேசினாரு மேடம். சொன்ன பாத்தீங்களா, அன்னைக்கு என்கிட்ட நைட்டு பேசும்போது சொல்லிட்டு போறாரு, இந்த 1 வாரம் தான் உனக்கு டைம், நீ வந்து என் கூட கல்யாணம் பண்றதுக்கு நீ வா அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு கிளம்பிட்டாரு அவரு. இவங்க வெடிகால கல்யாணம் பண்ணிட்டு போயிருக்காங்க. அவங்க வீட்டுல எல்லாருமே வெளியவே வாசல் வெளியவே எல்லாரும் வச்சுன்னு அவங்க அம்மா உக்காந்துன்னு எல்லாரும் வண்டியில ஏத்தின்னு போக சொல்லுவாங்க மேடம். எங்க வீட்டுக்காரே கல்யாணம் பண்ணது தெரியும். அங்க போய் துணி மணி எல்லாம் எடுத்துன்னு போய் அங்க ஒரு வீட்டுல தங்கிருந்து தெரியாது மேடம். சரி இருங்க ஒரு நிமிஷம். அப்புறம் அந்த ஃபர்ஸ்ட் நாள் இவங்க சொன்னாங்க பாத்தீங்களா, துணி மணி எல்லாரும் நகைலாம் எடுத்துட்டு போனேன்னு. இவங்களுக்கு கல்யாணம் ஆன மறுநாள் தாலி கட்டினாங்கல்ல, அன்னைக்கு மறுநாள் நான் எடுத்துட்டு போனேன். இவங்களுக்கு கல்யாணம் ஆனது எனக்கு தெரியாது. வரலன்னு சொல்லிட்டு இப்ப எத்துன்னு வந்துருக்கேன். இருங்க சொல்றத ஃபர்ஸ்ட் முழுசா கேளுங்க. உண்மையா நீங்க மட்டும் தான் பேசுறீங்கன்னு நினைப்ப கிடையாது. நான் தான் பேசுறேன். போனதுக்கு அப்புறம் பாதி வேலை போனதுக்கு அப்புறம் இங்க சேலத்துல ஒரு அண்ணா இருக்காங்க, அவங்க போன் பண்ணி என்னம்மா அவர்கிட்ட சொல்லியிருந்தேன் நான் இது மாதிரி வந்துட்டு இருக்கேன்னா அப்படின்னு. என்னம்மா அப்படின்னாரு. இது மாதிரி வர சொல்லியிருந்தாப்புலன்னா வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு. அப்போதான் அவர் சொல்றாரு, இது மாதிரி வாழப்பாடி போட்டோ ஸ்டுடியோல போயிட்டு போட்டோ எடுக்கிறாங்கன்னு கேள்விப்பட்டமா, நீ எதுக்கும் கன்ஃபார்ம் பண்ணிக்க அப்படின்னாரு. நான் அப்ப மறுபடியும் இவருக்கு போன் பண்றேன், பஸ்ல போயிட்டு இருக்கேன்.
அன்னைக்கும் எங்க வீட்ல எல்லாம் யாருக்கிட்டயும் நான் சொல்லல, தெரியாம தான் அன்னைக்கும் நான் திருட்டுத்தனமா போனேன். பஸ்ல போயிட்டு இருக்கும்போது ஒரு போன் பொண்ணு பண்ணா இவர் கோவமா போனே பாரு. எடுக்கல. லவ் பண்றவங்க பின்ன தலையெழுத்து, வேற வழி இல்லையே, நம்பிட்டோம்ல. 7 வருஷம் நம்பிதான் இப்ப ஒரு பொண்ணு வாழ்க்கையே கெடுத்துட்டீங்க. பொண்ணு வாழ்க்கையே கெடுத்துட்டீங்க. செருப்பால அடிப்பா இது மாதிரிலாம் பொய் பேசுனீன்னா. இவரு எங்க சத்தியம் பண்ணி நீ அம்மா கொஞ்சம் பேசாம இருக்க எங்க முடியுமா? வீட்டுக்காரு ரெண்டு பேரும் லவ் பண்ணா எப்படி சொல்லு, ஒரு பொண்ணா இருந்தா இந்த மாதிரி பொய் அது பேசுறா. எங்களுக்கு தெரியும். வாழ்க்கை வேணும்னா நீ பொய் நான் பேசக்கூடாது. பொண்ணு இந்த சரி, மாதிரிலாம். இவ்வளவு சொல்றல, என்கிட்ட நீ இப்ப ஒரு பையனை கூட பேசல? பேசுறவங்க எல்லாம் வச்சுக்க முடியுமா? இல்ல பேசுறவங்க வச்சுக்க முடியுமான்னு ஒரு பையனை கேக்குறேன். கூட நீ பேசினே இல்லையா? மேடம் அண்ணன் நிறைய பேர் 10 பேர் வராங்கன்னா 10 பேர் கூட 10 பேச பேர் வச்சுக்க முடியுமா? கை போட்டு எத்தனை இடத்துல பாத்துக்கலாம். ஊர்ல வந்து ஜென்ரல் நாலேஜ் எல்லாம் மாறிட்டு இருக்கும்போது தோல் மேல சோல்டர் மேல கை போட்டுன்னு போனா தப்பா இல்ல? கட்டி தான் புடிச்சுன்னு போவாங்களா ரோட்ல போகும்போது? ஒரு விஷயம் கேட்கவா? கேளுங்க. அண்ணன் தம்பி அண்ணாவ தம்பிய கூட தோள் மேல கைய போட்டு கைய பிடிச்சுனெல்லாம் நம்ம தோள் ரோட்ல மேல போக போட மாட்டோம். அது நம்ம கலாச்சாரம் கிடையாதுமா. தோல் மேல யாரும் கையை போடலையே மேடம். இவங்க பாத்து எத்தனை வாட்டி ஈரமா ஈரமா அது பிரச்சனை இல்ல. இப்ப சரி, எத்தனை வாட்டி அவங்கள பாத்துருக்காங்க மேடம்? இழுக்காதீங்க. சரிம்மா, இப்ப அதுக்கப்புறம் அங்க போனீங்க, அதுக்கப்புறம் என்னாச்சு? போன பாதி வேலை போகும்போது போன் பண்ணோம், கேட்டா அப்பவும் வந்து வீட்டுக்கு போற வரைக்கும் எனக்கு இல்லன்னு தான் சொல்றாரு. நான் கல்யாணம் பண்ணல, நீ வா நீ வா. அன்னைக்கு வந்து இவங்க அம்மா சேலம் வராங்க, இவங்க ஆயா. அது எனக்கு தெரியாது. போன் பண்ணா இவங்க பிக்கப் பண்ண ரயில்வே ஸ்டேஷன் போயிருக்காங்க. நான் பஸ்ல போறேன், இவங்க ரயில்வே ஸ்டேஷன் போயிருக்காங்க. நம்ம வீட்டுக்கு அங்க அந்த அண்ணன் வீட்டுக்கு போயிட்டு அவரு தான் வந்து பிக்கப் பண்ணாரு. அவங்க வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா இவங்களை கூப்பிட்டு வந்து வீட்டுல விட்டுட்டு அவங்க வீட்டுல வந்து நடு காலில் விழுந்தாரு என்கிட்ட, என்னை மன்னிச்சுடு. அப்ப கூட என்ன வந்து கல்யாணம் பண்ணன்னு சொல்லல, சிரிச்சுட்டு காலை பிடிச்சுன்னு அழுதாரு, நான் மன்னிச்சுடு. சிரிச்சாரா? வந்தோடனே சிரிச்சாரு. நான் வந்திருக்கேன்னு ஒரு சந்தோஷத்துல அது எதுக்காக சிரிச்சான்னு தெரியல, சிரிச்சுட்டு என் காலில் விழுந்தாரு, என்னை மன்னிச்சுட்டு குமாரி, நான் இது மாதிரி பண்ணிட்டேன், நீ போவாத, நான் இங்க நான் உன்னை எது மாதிரி பண்ணிட்டேன்? கல்யாணம் எங்க அக்கா பண்ண 5ல கல்யாணம் பண்ணிட்டேன். தெரியாது சொன்னீங்க மேடம். உங்களுக்கு நான் சொல்றது உங்களுக்கு புரியுதான்னு எனக்கு தெரியல. நல்லா புரியுது. இவங்க ஃபர்ஸ்ட் கல்யாணம் வேண்டாங்க, இருங்க, ஃபர்ஸ்ட் கால்ல வேண்டாங்க. அதுக்கப்புறம் நீ பண்ணிட்டல்ல அந்த பொண்ணோட இருந்துட்டு நான் கிளம்பி வந்துட்டேன். நான் மெட்ராஸ் வந்துட்டேன். வந்து 1 வருஷமா எங்க வீட்டுல தான் இருந்தேன். கேளுங்க, 1 வருஷமா நான் எங்க வீட்டுல தான் இருந்தேன். 1 வருஷத்துக்கு மேலதான் நான் எங்க வீட்டுல இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து இவங்க போன் பண்ணி, 2வது அந்த அக்கா போன் பண்ணி என்ன வர சொல்லி இந்த கார் உள்ள அவர் உட்காந்துருக்காரு. 1 வருஷத்துக்கு அப்புறமா தான் மறுபடியும் அவர்கிட்ட நான் பாக்குறேன். அவரை கார் உள்ள உட்காந்துட்டு இருக்காரு. மேடம் அங்க இருந்து கார்ல கூட்டு வராங்க. எதுக்கு நீங்க கார்ல இருந்தீங்க? தெரிஞ்சவங்க ஒரு ஆள் ஃப்ரெண்டு வந்த கார்ல ஏற மாட்டோமா? எதுக்கு கார்ல ஏறணும்? இவரு இருந்தாருன்னு எனக்கு தெரியாது. கார்ல இவரு இல்ல. நீங்க கார்ல ஏறணும்? எதுக்கு ஏறுவாங்க? எதுக்கு ஏறணும் மேடம்? நீங்க எப்படி ஏறுவீங்களா? ஏற மாட்டீங்களா? எதுக்கு? உங்க வீடு அங்க இருக்கு, ஃப்ரெண்ட் வந்து கார்ல ஏற சொன்னா எங்க போறீங்க, எதுக்கு போறீங்க? கடைக்கு போறதுக்கு தான், நாங்க கூல் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டு போறதுக்கு தான், நாங்க கூல் ட்ரிங்க்ஸ் சாப்பிடலாம் தான் நாங்க கார்ல ஏறோம். குமாரி ஏமா? ஏன் மேடம்? என்ன கூல் ட்ரிங்க்ஸ் சாப்பிடுறதுக்கு கார்ல போணுமா? அங்க பக்கத்துல எல்லாம் கடை கடை இல்ல, அங்க மெயின் ரோட்ல கடை இல்ல. நீங்க வந்து பாருங்க, மெயின் ரோட்ல கடை அண்டர்பிட் ரோட்ல நாங்க பஸ் ஸ்டாப் நீங்க கூல் ட்ரிங்க்ஸ் சாப்பிடுறதுக்கு தான் வண்டியில ஏறினீங்க? இல்ல அவங்க கூட போறதுக்கா மேடம் ஏறுவாங்க? நீங்களும் ஒரு பொம்பளையான்னு பேசுங்க மேடம். பொம்பளையா இருக்கிறதுனால தான் பேசுறேன். பேசுங்க. பொம்பளையா இருக்கிறதுனால தான் அவ இந்த ப்ரோகிராம் நாங்க வரணும் அவசியம் கிடையாது மேடம். அதனால தான் அவங்க வயித்தெரிச்சல் தெரியறதுனால தான் பேசுறேன். என்ன பண்றது தெரியுமா? பேசுறதுக்கு பயந்துட்டு ஓடுறேன். நான் ஓடல. நான் பேசுறதுக்கு பயந்து நான் ஓடவே இல்ல. நீ சொல்ற பாத்தியா, ஒரு கதை சொன்ன பாத்தியா? கதை சொல்லல. கூல் ட்ரிங்க்ஸ்க்காக ஃப்ரெண்ட் கேட்டாங்க, நீங்க ஏறுவீங்களா மாட்டீங்களான்னு. பக்கத்துல வீடு இருந்தா கூல் ட்ரிங்க்ஸ் சாப்பிடறதுக்காக நான் கார்ல ஏற மாட்டேன். பக்கத்துல வீடு இல்ல, ஒரு நடந்து தானே வந்த. கூல் ட்ரிங்க்ஸ் சாப்பிடறதுக்கு நடந்து போறது, எது கார்ல ஏற? கார் அவங்க அங்க இருந்து வந்திருக்காங்க. கார்ல ஏறும்போது தெரியாத யாரெல்லாம் வண்டியில உட்கார்ந்துருக்காங்கன்னு? இவரு கீழே படுத்துட்டு இருக்காரு, தெரியல. மறுபடியும் போய் சொல்றேன். நீ மேடம் அவங்கள கூப்பிட்டு கேளுங்க. மறுபடியும் நான் உடனே கீழே படுத்துட்டு என்ன காரு? ஓம்னில கீழே படுத்துட்டு இருக்காங்க. அவங்க தலையை இந்த பக்கம் வச்சுட்டு ஷீட்ல இந்த பக்கம் படுத்துட்டு இருக்காங்க. எப்போ நீ கண்டுபிடிச்ச உள்ள படுத்துட்டு இருக்காங்க? மூடிட்டு இருக்காங்க. நான் அந்த அவங்க ஹஸ்பண்ட் நினைச்சிட்டு நான் பேசிட்டு இருக்கேன். அப்புறம் ஏறுமா? அப்புறம் அதுக்கப்புறம் பாதி தூரம் வண்டி போனா டவல் எடுத்து ஓபன் பண்ணி பாக்குறாரு. அப்புறம் அப்ப பாக்கும் போது என்னங்க அது அப்படின்ட்டு நிறுத்துங்க நிறுத்த மாட்டேன்றாங்க. என் போனை கையில வச்சிருந்த போனையும் புடுங்கிட்டாங்க. புடுங்கிட்டு போனும் பண்ண ஓட்டல, எதுவுமே பண்ணல. இறங்குங்க நான் குதிச்சிருவேன், விடுங்கன்னாலும் எதுவும் பதிலே சொல்ல முடியல. நீ இரு அப்படின்ட்டு கையை பிடிச்சிட்டு அந்த அக்கா பேசிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் உண்மையான அவர்கிட்ட வந்து கேளுங்க. என்ன பேசினாங்க? யாரு அந்த அக்கா? நான் உன்னை வந்து இறக்கி விடுறதுக்காக வந்து நாங்க இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு நான் 10,000 ரூபாய் செலவு பண்ணி உன் கார் எடுத்துட்டு வந்து நாங்க. யாரு அந்த அக்கா? அவங்களாம் எனக்கு தெரியலப்பா, நம்பர் இருக்கு, போன் பண்ணி கேளுங்க. யாரு அந்த பிரேமாங்கிறவங்க? யாரு? அவருக்கு தெரிஞ்சவங்க ஃப்ரெண்டு. அப்படி சும்மா தெரிஞ்சவங்களோட கார்ல ஏறுவியா நீ? ஏறுவேன். அதுதான் நீ இந்த மாதிரி வந்து உட்காந்துட்ட. ஏன்னா அவதான் முறைப்படி மனைவி. யாரு அவ? 2வது கல்யாணம், முதல் மனைவி உயிரோட இருக்கும் போது அவ சம்மதம் இல்லாம இன்னொரு கல்யாணம் செல்லாது. உங்களோட திருமணம் செல்லவே செல்லாது. 2வது பாயிண்ட்,
உன்னோட அவங்க ஹஸ்பண்ட் வந்து கவர்மெண்ட் சர்வெண்ட். அவ கம்ப்ளைண்ட் கொடுத்தா அவரை சஸ்பெண்ட் பண்ணுவாங்க. இவ்வளோ பிரச்சனை இருக்கு. நீ சொல்ற பாத்தியா, யாரு என்ன தெரியாம வண்டியில ஏறுவேன் சொல்றல, அதான் இந்த நிலைமை. நல்லா பேசுறீங்க மேடம். நல்லா பேசுறா, சமாளிக்க முடியுமாமா? ஆமா ஆமா. அந்த பொண்ணு அந்த புருஷனை பலி கொடுத்துட்டு வந்து உட்கார்ந்துருக்கால, அவள்கிட்ட பேசணும்ல. சரிங்க மேடம், 8 வருஷமா லவ் பண்றாங்கல்ல. ஏமா எதுக்குமா கல்யாணம் பண்றாரு? அவ்வளவு உண்மையா லவ் பண்ணறால இன்னொரு பொண்ணை ஏமா கல்யாணம் பண்றாரு? அம்மா சொன்னாங்களே இவங்க போய் சொல்றாங்க. போய் சொல்றாங்களா இவங்க போய் சொல்றாங்கன்னா உனக்கு எப்படி தெரியும்? உனக்கு எப்படி தெரியும்? அங்க கவுன்சிலர் வைஃப் ஒருத்தர் இருக்காங்க. கவுன்சிலர் வைஃப் அங்க இருக்காங்க, இங்க எல்லாம் சொல்றல. வண்டியில ஏறதுக்கு முன்னாடி இந்த பிரேமா யாருன்னு விசாரிச்சுட்டு ஏறி இருக்கணும்ல. ஒரு வருஷமா நாங்க அவங்க கிட்ட பேசிட்டு தானே மேடம் இருக்கோம். அது எப்படி யாரு தெரியாம ஒரு வருஷமா பேசுவேன்? ஒரு வருஷமா இல்ல, 7 வருஷமா நாங்க அவங்க கிட்ட பேச. பிரேமா கிட்ட. அப்ப பிரேமா யாரை கிட்ட தெரியாது, அவங்களுக்கு தெரிஞ்சவங்க சொல்ற. அவரோட ஃப்ரெண்ட் எங்களுக்கு போன்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சாங்க. என்ன இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது நான் என் லவர் பேசுங்கன்ட்டு அவங்க பேசி வச்சாங்க. அவங்க யாருன்னு தெரிஞ்சுக்க மாட்டியா? தெரிஞ்சுக்காம தான் 7 வருஷம் பேசுவியா? அவங்க அங்க குடி இருக்காங்க மேடம், தெரிஞ்சவங்க மேடம். தெரியாது அவருக்கு ஃப்ரெண்ட் சொன்ன. குடி இருக்கிறதுவங்க, குடும்பத்தோட குடி இருக்கிறதுவங்க ஒரு பொண்ணை கிட்னாப் பண்ணறதுக்கு கூட்டு நிப்பாங்களா? இருக்காங்க. அவங்க மனசாட்சியோட பேசுனாங்க. அவங்க போய் சொல்றாங்க அவங்க பேசுன மேடம் எனக்கு தெரியும். சட்டப்படியே உங்க திருமணம் செல்லாது. அது தெரியுமே மேடம். தெரிஞ்சா உனக்கு பரவாயில்லையாமா? இப்ப நான் வேற என்ன பண்ண முடியும்? இத்தனை 4 வருஷமா 7 வருஷமா 8 வருஷமா லவ் பண்ணிட்டேன். இப்ப 3 வருஷமா குடும்பம் நடத்திட்டேன். என்ன இன்னொரு ஆள் யாருன்னா கல்யாணம் பண்ணுவாங்களா? இல்ல நான் இப்படியே தான் கடைசியில வாழ முடியும்? நான் அவங்கள விட்டுட்டு வானே நான் கூப்பிடலையா மேடம்? அப்ப 2 பேரும் ஒன்னா வாழ்ந்துக்கிறீங்களா? நான் எனக்காக நான் கூப்பிடவே இல்ல அவரை. வாரத்துல 2 நாளாவது இல்ல மாசத்துல 4 நாளாவது அந்த குழந்தை வந்து பாத்து இதெல்லாம் திருந்தி வெளியே வர போறீங்க. இத மாதிரி இவங்கள மாதிரி எல்லாம் இருக்கிறவங்க கிட்ட எப்படி பண்றீங்க? நாங்க இது மாதிரி இருக்கோம். ஒரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்துட்டு இன்னொரு பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுக்கணும்ன்றீங்கல்ல. 8 வருஷமா லவ் பண்ண பொண்ணை கெடுத்து வாழ்க்கையா? ஒரு ஹஸ்பண்ட 2 பேரும் பங்கு போட்டுக்கிறதா வாழ்க்கை? அவங்கள கேட்டுக்கலாம்ல மேடம். ஒரு வார்த்தை நீங்க கேட்டீங்களா? எனக்காக நீங்க கேட்டீங்களா? கல்யாணம் பண்ணி கொடுத்திருக்காங்க. இல்ல முறைப்படி பெரியவங்க கொடுத்திருக்காங்க. அது கரெக்ட். கிட்னாப் பண்ணி கொண்டு போய் தாலி கட்டல. 8 வருஷமா லவ் பண்றான் உன் தம்பி தெரிஞ்சு ஏன் கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்க? ஒரு பொண்ணு வாழ்க்கை கெடுக்க பாத்தீங்க. நீங்க கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு. உங்க தம்பி தானே தாலி கட்டி இருக்கான், சொல்லலாம்ல. அது அவங்க தான் கேட்டிருக்கணும்ல. இப்ப இவ்வளவு தூரம் கிட்னாப் பண்ணி கூட்டின்னு போற அளவுக்கு அவருக்கு தைரியம் இருக்கு. முன்னாடி முடியாத சொல்லி ஓடி போயிருக்க வேண்டியது. நாங்களே கேட்டிருக்கோம். தாலி கட்டினது அந்த பொண்ணு கழுத்துல. இதே உன் கழுத்துல முதல்ல தாலி கட்டினா அது வேற விஷயம். நான் அவங்க உரிமை நான் எதுவுமே கேட்கவே இல்லையே. புருஷனை எல்லாம் பங்கு போட்டுக்க முடியாதுமா, கஷ்டம். போட்டாச்சு மேடம். மினிமல் விட்டு போக முடியாது. என்ன போட்டாச்சு? அவங்க விட்டுட்டாங்க. அவங்க எப்படி விடுவாங்க? அவங்களுக்கு என்ன பண்ண போறாங்க மேடம்? இப்ப என்ன பண்ணணும் மேடம்? எங்க வீட்டுக்காரே எனக்கு நிரந்தரமா எனக்கு வேணும் மேடம். நான் எங்க போறேன்? உனக்கு பரவாயில்லையாமா? அவங்களே இவ்வளவு தூரம் வந்திருக்காங்க பரவாயில்லன்றதுக்காக நான் என்ன மேடம் பண்ண முடியும்? மேடம் என்ன பண்ண முடியும்? சுத்தமா வந்து பாக்கல. என் குழந்தை அந்த குழந்தைக்கு ஃபிப்ஸ் வர்றது அடிக்கடிக்கு என்னால பாக்க முடியல. அதனால நான் உங்க இதுல வந்து சொந்த அக்காவோட பொண்ணு பெரிய துரோகம் பண்ணிருக்காரு. நீ வெளியே இருக்கிறது பொண்ணு. அந்த 7 வருஷம் லவ் பண்ணன்னு சொல்ற. லவ்னா அந்த கைய போயிருக்குமா தாலி கட்டுறதுக்கு? உண்மையான லவ்னா கை போகுமா? இதெல்லாம் நாங்க திருப்பி கேட்டுட்டோம் மேடம் அவர்கிட்ட. நாங்க எல்லாத்தையும் கேட்டுட்டு எங்க ஃபேமிலியும் கேட்டுடுச்சு. கல்யாணம் பண்ண உடனே என் ஃப்ரெண்டுங்க எல்லாருமே கேட்டுட்டாங்க. இது நாங்களே என்ன சொல்லிருக்காரு தெரியுமா? தேவையில்லாம ஒரு சிக்கல்ல போய் மாட்டின்ட்டேன், என்ன காப்பாத்துன்னு தாலி போன் பண்ணி சொல்லிக்கிறான். சரிங்க மேடம், அவரை கூப்பிட்டு கேளுங்க. இப்ப நேரடியா கூப்பிட்டு கேளுங்க. நான் அந்த இதுல இருந்து என்ன காப்பாத்து, நீ உன் பொண்ணை குத்திட்டேன்னா அந்த பொண்ணு விளங்கிட்டோம் தானா சொல்லி என்ன பொண்ணை கேட்டான். அதனாலதான் நான் கொடுத்தேன். சரி கூப்பிட்டு கேளுங்க மேடம். அவ்வளவு காதல்ல இருந்தா 8 வருஷம் காதல்ல இருந்தா மேடம். சரி அவரை கூப்பிட்டு கேளுங்க. உங்க பேரு? தில்லி பாபு. என்ன வேலை செய்றீங்க? ரயில்வே. அப்படியா? எங்க போஸ்டிங்? கேரேஜ் பெரம்பூர் மேடம். அப்படியா? சரி, என்னப்பா பிரச்சனை? உண்மையான பிரச்சனை என்னது? அதான் மேடம், குமார் இருக்காங்கல்ல, ஒரு 7 இயர்ஸ் நான் லவ் பண்ணிருந்தேன் மேடம். அவங்களை எப்படி பழக்கம் உங்களுக்கு? எங்க தெருவு தான் மேடம். ஓ, எல்லாரும் ஒரே தெருவு தான். அவங்க எங்கள் அம்மா வந்து அவங்க பண்ணக்கூடாது, அவங்க எங்கள் வீட்டில் வேலை செஞ்சவங்களோட பொண்ணு அது, நான் அப்படியும் கொஞ்சம் அவங்க ஏழை கொஞ்சம் மேடம், அதனால் அவங்க வேணாம் சொல்லியிருந்தாங்க. எங்கள் ஊருக்கே தெரியும். நீங்கள் உண்மையாக லவ் பண்ணீங்க? லவ் பண்ணேன் மேடம். வேலை கிடச்சி ஃபஸ்ட்டு சேலம் தான். அப்போ இங்கேருந்து சொன்னாங்க, நீ ஃபஸ்ட்டு என் பேத்தி எவனா கல்யாணம் பண்ணி வீட்டில் விட்டு இன்னொரு கல்யாணம் கூட நீ பண்ணிக்க அப்படின்ட்டு எங்கள் அம்மா சொன்னாங்க. அதனால தான் மேடம் இப்போ அது கூட ஃபஸ்ட்டு கல்யாணமே எங்கள் அம்மா கோயிலில் கூட்டின்னு போய் தான் கல்யாணம் பண்ணாங்க.
யாருக்கும் தெரியாமல். உங்க அக்காட்ட என்ன சொன்னீங்க ஏங்க மேடம் கல்யாணம் பண்ணும்போது? எங்கள் அக்கா கிட்ட என்ன அந்த பொண்ணோட அம்மாட்ட என்ன சொன்னீங்க? இவங்க ஃபஸ்ட்டு பொண்ணு கொடுக்குறேன்னாங்க மேடம். ம். அது எங்கள் ஃப்ரெண்ட்ஸும் கேட்டு எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டேன், எங்கள் அக்கா பொண்ணு கல்யாணம் பண்ண போகிறாங்க ம். அப்படின்ட்டு. ம். அதுக்கப்புறம் பொண்ணு கொடுக்க மாட்டேன் அப்படி சொல்லிட்டாங்க. அக்கா ஆமாம், ஏன் கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்க? இது- உங்க லவ் விஷயம் தெரிஞ்சு தெரிஞ்சு. எப்படி சம்மதிச்சாங்க? இல்லை சம்மதிக்கல மேடம், அவங்களுக்கே தெரியாமல் தான் போய் இது பண்ணாங்க. நீங்க ஃபோன் பண்ணி பேசுனீங்களா அக்காட்ட? ஆமாம், என்ன பேசுறீங்க? அவங்க வந்து எனக்கு பொண்ணு கொடுங்க, நான் நல்லா வச்சுக்கிறேன்னு சொன்னீங்களா? அந்த பொண்ணுகிட்ட இந்த விட்டுட்டு வந்துடுறேன்னு சொன்னீங்களா? அது மாதிரி சொல்லல மேடம். என்ன சொன்னீங்க? அதாவது அவங்களுக்கு வந்து அவங்க அத்தை பையன் ஒருத்தர் இருக்காங்க மேடம், மாத்தூரில். எங்கள் மாமாவோட அக்கா பையன். ம். அவங்க வந்து பொண்ணு கேட்குறாங்க, என்ன சொல்கிற அப்படின்ட்டு கேட்டிருந்தாங்க. அவங்க வந்து தொந்தரவு பண்ணுறாங்க அப்படின்ட்டு எங்கள் வீட்டில் இருந்து விட்டுருந்தாங்க ம். அக்கா பொண்ணை. அப்போ வந்து எங்கள் அக்காவை கேட்டு இது மாதிரி நான் ஒழுங்காக இருக்கிறேன் அப்படின்ட்டு சொல்லி நீங்க தான் ஃபோன் பண்ணி பேசுனீங்க? பேசணும் மேடம். ம். ஆனால் அதுக்கு முன்னாடி அம்மா வந்து இது மாதிரி சொன்னதுனால நீங்க பேசுனீங்கல்ல? பேசணும் மேடம். ஒழுங்கா இருக்கிறேன், நல்லா பாத்துக்கிறேன் பார்த்துக்கிறேன்னு பேசணும். இந்த கல்யாணம் முடிச்சுட்டா அந்த பொண்ணு என்கிட்ட வர மாட்டா சொன்னீங்க. அந்த பிரச்சனையில இருந்து நான் வெளியே வந்துடுவேன் சொன்னீங்க. இல்லை மேடம், அப்படிலாம் சொல்லல மேடம். அப்படி எப்படி ஒழுங்கா நான் இருப்பா? எங்கள் அக்கா பொண்ணுக்கு கல்யாணம் தாலி கட்டும் போது அங்கேயே தாலி வாங்கி தான் வச்சிருந்தேன் மேடம். அந்த சரி, பொண்ணு பட் நீங்க உங்க அக்காட்ட சொல்லும் போது ஒழுங்கா இருக்கேன் சொன்னீங்க. சொன்னேன் மேடம். அப்ப ஏமாத்தி தானே கல்யாணம் பண்ணீங்க? இல்லை மேடம், இப்போ வரைக்கும் நான் எதுவும் தொந்தரவும் பண்ணல அவங்கள. ஏமாத்தி தானே கல்யாணம் பண்ணீங்க? ஆமாம் மேடம். 2 கல்யாணம் பண்ணீங்கல்ல? ஆமாம் மேடம். தப்பு இல்ல? தப்பு இல்ல? தப்பு தான் மேடம். எங்கள் அம்மா தான் குமாரி வாமா. கேட்டியா? முதல்ல அவங்க கொடுக்குறேன்னு சொன்னாங்க, அப்புறம் கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்க. உங்க உறவு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இவர் கூப்பிட்டே சொல்லியிருக்கார், நான் ஒழுங்கா இருக்கேன், பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுங்கன்னு. கேட்டுக்கோ. என்கிட்ட அவ்வளோ பேசுனியே, இப்ப கேளு. நீ தான் உங்க அக்கா கிட்ட போ, நான் என்னை விட்டுட்டு வந்துடுறேன், எங்க அண்ணன் எங்க வீட்டுல யாருன்னா மிரட்டினாங்களா உன்ன? இல்லைங்க மேடம், அதெல்லாம் ஒரு துளி கூட இல்லை மேடம். அவங்க மிரட்டினாங்கன்னா நான் அதுக்கு அப்போ உங்க மேலே விருப்பம் தான் வரும் மேடம். அக்கா உங்க அக்கா கிட்ட கொடுக்க சொன்னேன். மாட்டேன்னு சொன்னதுக்கு அப்புறம் நீங்க என்ன சொன்னீங்க அக்காட்ட? நீங்கள் பொண்ணு கொடுக்கணும் யார் கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னேன் மேடம். என்னமோ ஒழுங்கா இருப்பேன்னு சொன்னீங்களா? சொன்னேன் மேடம். அதாவது எங்கள் அம்மா சொன்னதுக்காக ஒழுங்கா இருப்பேன்னு சொன்னீங்களா இல்லையா? சொன்னேன் மேடம். ஒழுங்கா இருப்பேன்னு அர்த்தம் இந்த பொண்ணு பின்னாடி போக என்ன எப்படி இட்டுன்னு போய் கல்யாணம் பண்ண? என்ன இப்படி நான் வந்த நான் உன்னை இல்ல, அந்த தேடிட்டு- பாயிண்ட் அது முதல்ல அந்த பாயிண்ட் கேளுமா. அதான் மேடம் அவர் சொல்லிட்டாரு. இல்ல அவர் அக்காவே பொண்ணை கொடுக்கலன்னா வேற யாரு கொடுப்பா? கேட்டா என்ன அர்த்தம்? அதுக்கு ஒழுங்கா இருப்பேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? நீ என்ன சொன்ன என்கிட்ட? அக்காவும் மாமியாரும் எல்லாம் சேர்ந்து கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணாங்க சொன்ன. யாரு மேடம்? அந்த பொண்ணை கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வச்சாங்கன்னு. ஆமா அவர் அப்படி அவரே அவர் என்ன அவரே சொல்றாரு, அவரே போன் பண்ணி பேசினாரு. அவங்க அம்மா பண்ணாங்க கட்டாயம் எல்லாமே. அது அவர் போன் பண்ணி பேசினாரா இல்லையா? இல்லை மேடம், இப்போ அந்த டைம் வந்து நான் ஒரு நாள் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டுருந்தேன் மேடம் நைட்டு. அந்த டைம் அது போல பேசினேன். ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டா எது வேணா பேசுவீங்களா? இல்லை மேடம், நான் அது தப்பா பேசுறேன். எங்க அம்மா அதாவது எவ்வளோ இது பாரு மிஸ்டர் டெல்லி பாபு, சரிங்க மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கணும். இருக்கு மேடம். நான் இது வரைக்கும் நான் அது மாதிரி தான் எடுத்துட்டு இருக்கேன் மேடம். நீங்க கூப்பிட்டு அக்காட்ட பொண்ணை கொடுங்க, நான் ஒழுங்கா இருக்கேன், நீ கொடுக்கலன்னா வேற யாராவது கொடுப்பா, வேற யாரு கொடுப்பான்னு அக்காட்ட பேசிட்டு வேற யாருன்னா இல்லை கொடுப்பாங்க. மேடம், அவங்க மேல கொஞ்சம் இல்ல இல்ல வேற அதுக்கப்புறம் யாருன்னா கொடுப்பாங்களான்னு கேட்டு அப்புறம் எப்படி நான் என்ன பண்ண உன்ன அது மாதிரி நீ அவங்க கிட்ட கேக்குறதுக்கு? லவ் பண்ணல ம். அப்ப என்னதானே கல்யாணம் பண்ணிருக்கணும்? ஆமா, இவங்க அந்த கல்யாணம் பண்ணும்போது தாலி வாங்கி வச்சிருக்கேன் மேடம். ஏன்னா எங்க அம்மா சொன்னதுனால 2 கல்யாணம் பண்றது தான் உறுதின்ட்டு அந்த உறுதியா அதில் தான் அந்த இது அவங்க தான் பொண்ணு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்கல்ல, விட்டுற நீ வேண்டியது. ஏன் பொண்ணு கேட்டேன்? சரி, அவங்க பொண்ணு கொடுக்க முடியாது. அவங்க எங்க வீட்டுல இருந்து ஏன் மேடம் பொண்ணை விட்டாங்க? அதெல்லாம் அவங்க பிரச்சனை. பொண்ணு உங்களுக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்கல்ல. நான் ஒன்றும் தொலைக்கட்டாம போய் கூட்டின்னு தாலி கட்டல மேடம். பொண்ணு கொடுக்க மாட்டேன்னு அவங்க சொன்னோன்னு விட்டுற வேண்டியது தானே. கூப்பிட்டுட்டு எதுக்கு நான் ஒழுங்கா இருக்கேன் சொன்னீங்க? எதுக்கு தாங்க நீ இல்லாம வேற யாரு பொண்ணு கொடுப்பான்னு கேட்டீங்க? எது உண்மைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் பேசணும். அதனாலதான் நானும் அமைதியா கேட்டுட்டு இருந்தேன். நீ கேட்ட கேள்வி எல்லாம் பேசாம கேட்டுட்டு இருந்தேன். நீ தான் சொன்னீங்க உங்க அக்கா கிட்ட நான் ஒரு சிக்கல்ல மாட்டிட்டு இருக்கேன், அதுல இருந்து நீ பொண்ணு அது மாதிரிலாம் நான் சொல்லவே இல்லை மேடம். நான் அது மாதிரி எந்த கோயில வேணா சொல்றேன் மேடம். எந்த கோயில என் மேல சத்தியம் பண்ணும். உன் மேல சத்தியமா என் மேல சத்தியம் உன் பண்ணு. மேல சத்தியமா நான் அது மாதிரி சொல்லலை. நான் மேல சத்தியம் பண்ணு. உன் மேல சத்தியமா சரி தரு, நீ வெளியே எங்கன்னா குத்தியனா எல்லாம் டார்ச்சல் பண்ணுவாங்க, குஷ்டு வந்து அடிப்பானுங்க. உன் பொண்ணை எனக்கு கொடு,
நீ என்ன கேட்கல 12 மணிக்கு கூட போன் பண்ணி கேட்கல. அதான் ஒரு அந்த பேசுனதே மறுபடியும் சொல்றாங்க மேடம். 12 மணி ராத்திரில கூட போன் போன் பண்ணி பொண்ணை கூட நான் அக்காட்ட கேக்குறான், ஒழுங்கா இருப்பேன்னு சொல்லுவாராம். இல்லனா இருங்க மேடம், நான் இது மாதிரி பழகுறேன்னு நான் தெரியுது மேடம். செத்துருவேன். ஏன் எனக்கு கொடுக்கணும்? எப்படிங்க அவளை உண்மையா லவ் பண்ணிருந்தா எப்படிங்க இன்னொரு பொண்ணுக்கு தாலி கட்டுவீங்க? மேடம் 2 கல்யாணம் ஏன் மேடம் பண்ண சொன்னாங்க? 2 கல்யாணம் ஏன் பண்ணீங்க சொன்னாங்க? யாரு சொன்னாங்க? நான் சொன்னேன். நான் இவ்வளவு நாள் பொறுத்திருந்தேன் மேடம். எங்க அம்மா சம்மத்தோட கல்யாணம் பண்ணாண்டு இவ்வளவு நாள். பொண்ணு கொடுக்க மாட்டேன்னு அவங்க சொன்னாங்களா? இல்ல மேடம், இவர் பொண்ணு கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்களா? எனக்கு ஒரு ஆள் வர வைக்க முடியுங்களா? பொண்ணு கொடுக்க வர வைக்க மாட்டேன் முடியுங்களா? பொண்ணு கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்களா இல்லையா? கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அங்க சொன்னாங்களா இல்லையா? எதுக்கு நீங்க கூப்பிட்டு பொண்ணு கேட்டீங்க? நீங்க சொல்ற கேளுங்க மேடம். எதுக்கு நீங்க கூப்பிட்டு பொண்ணு கேட்டீங்க? மேடம் அவங்க ஊர்ல பிரச்சனை மேடம். அவங்க பக்கத்து பங்காளி பையன் ஒருத்தன் இது போல அஞ்சலி லவ் பண்ணு சொல்றதுனால எங்க வீட்டை நேரத்துல விட்டாங்க மேடம். அதுக்கு அது நீங்க தாய் மாமா தாலி கட்டுறது ஒரு ஆயிரம் வீட்டுல சரி மேடம், நான் இங்க பாதுகாப்பு இன்னொருத்தர் அவரு இவங்க வியாபாரம் பண்ற இடத்துல ஒரு ஆள் இருக்காரு. நீங்களே சொன்னீங்க நான் கூப்பிட்டு பொண்ணு கேட்டேன்னு. என்ன நீ போன் பண்ணி கேட்கல? இல்ல மேடம், இருங்க மாமா கொஞ்சம் அமைதியா இருங்க. இவர் கூப்பிட்டு பொண்ணு கேட்டிருக்காரு, அதுக்கு என்ன பதில்? நீ இருக்கும்போது 7 வருஷம் உண்மையான காதல்னா எதுக்கு அவர் பொண்ணு பொண்ணு கேட்டுட்ட, அவங்க கல்யாணம் பண்ணி வச்சாங்க, கல்யாணம் பண்ணிட்டேன். அப்புறம் ஏன் என்ன கூட்டு போய் அந்த மாதிரி ஆளை வர வச்சுக்க ஏன் இட்டுன்னு போய் கல்யாணம் பண்ண? எந்த கார்ல இந்த பொண்ணு கூட்டிட்டு போனீங்க? ஒரு ஹோம்னி கார் மேடம். சரி, நீங்க வரது அந்த பொண்ணுக்கு தெரியுமா? தெரியாதுங்க மேடம். நீங்க எங்க உட்கார்ந்துருந்தீங்க? நான் காருக்கு பின்னாடி படுத்துட்டு இருந்தேன். எந்த இடத்துல படுத்துட்டு இருந்தீங்க? பேக் சைடு சீட்ல கர்ச்சீஃப் முகத்துல போட்டு. ஏன் அப்படி பண்ணீங்க? இவங்களை கூட்டு போய் கல்யாணம் கர்ச்சீஃப் முகத்துல தானே இருந்தது. ஆமா மேடம். பாடி ஃபுல்லா தெரிஞ்சிருக்கும்ல. இல்ல மேடம், இவங்க ஒருத்தவங்க லேடி ஒருத்தவங்க பேச வச்சு அவங்கள. யார் அந்த லேடி? அவங்க சேலத்துல இருக்காங்க மேடம். யார் அவங்க? அவங்க நான் என்ன மாதிரி டியூட்டி பாக்குறவரோட ஹவுஸ் ஓனர் அவங்க. அப்படி அவங்க நம்பர் கொடுங்க. நம்பர் இல்ல மேடம். சரி, அவங்கள எவ்வளவு வருஷமா தெரியும்? அங்க போய் ஒரு 3 வருஷமா தெரியும் மேடம். 3 வருஷமா தெரியும். அவங்க உங்களோட வந்தாங்களா? ஆமா மேடம். உங்களுக்கு கல்யாணம் ஆயிருக்கு தெரிஞ்சும் இந்த பொண்ணை கிட்னாப் பண்றதுக்கு அவங்க வந்தாங்களா? இந்த பொண்ணை கிட்னாப் பண்ணி கல்யாணம் பண்ணீங்களா? எது கிட்னாப் பண்ணீங்க? எனக்கு மனசாட்சி உறுத்துச்சு. என்ன சொல்லி கூட்டிட்டு போனீங்க? இவங்க ஃபர்ஸ்ட் அவங்க பையனுக்கு கவுன்சிலிங் இது 12th பாஸ் பண்ணிட்டான் கவுன்சிலிங். வண்டியில ஏறும்போது என்ன சொல்லி கூட்டிட்டு போனீங்க? நீங்க ஏதோ சொன்னீங்களாமே, என்ன சொன்னீங்க? கல்யாணம் பண்ணிக்கலான்ட்டு. என்ன சொன்னீங்க வண்டியில ஏறும்போது? அந்த இங்கிருந்து கிண்டி வெளில நம்ம அவுட்டர் வெளில போற வரைக்கும் கத்தாம. வண்டி திறக்கும் போது அந்த பொண்ணுட்ட என்ன சொன்னீங்க? எதுக்கு ஏற சொன்னீங்க? நான் யாரும் சொல்லல மேடம். அவங்க என்ன சொன்னாங்க? இது போல கிண்டி அளவு வெளில வந்ததுக்கு அப்புறம் தான் நான் முகத்தை. அவங்க என்ன சொல்லி ஏத்துனாங்க? அவங்க பீச் எல்லாம் சுத்தி காட்டு அப்படின்னு ஏத்துனாங்க மேடம். சரி, எங்க இருந்து எங்க வர போனீங்க? நாங்க அப்படி ஸ்ட்ரெயிட்டா சேலமே போயிட்டோம் மேடம். சேலமே போயிட்டோம். இல்லப்பா, எங்க இருந்து ஏறினாங்க இவங்க? எங்க டிஆர்ஜி ஹாஸ்பிட்டல். எங்க அது? எங்க ஊர் பக்கத்துல மேடம். லேண்ட்மார்க் அது இது போற புழல் போற ஏரியா. அங்கேருந்து கிண்டி வர வந்தீங்களா? கார்ல வந்துட்டோம். இவங்க எதுக்காக வண்டியில ஏறினாங்க? இவங்க நம்பர் கொடுத்து விட்டுருந்தேன் மேடம். இவங்க போன்லயே நல்லா அவங்க பேச ஆரம்பிச்சிருந்தாங்க. அது மூலமா நான் வரேன், என் பையனை கூப்பிட்டு வரேன், பையனை கூப்பிட்டு வரேன். அவங்க கவுன்சிலிங் அவங்க பாஸ் பண்ணியிருக்காங்க, 12th பாஸ் பண்ணியிருந்தான். அப்போ அவங்க கவுன்சிலிங் காலேஜ் ஒன்று வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சுத்தி காட்டணும். பாப்பா எதுக்கு, இந்த பொண்ணு எதுக்கு வண்டியில ஏறினா? அவங்களுக்கு சுத்தி காட்டுதுங்க மேடம், பீச்ல. அப்படியா? ஏதோ கூல் ட்ரிங்க்ஸ் குடிக்கிறதுக்கு வண்டியில ஏறினேன்னு சொன்னேன். பீச் சுத்தி காட்டுன்னு ஃபர்ஸ்ட் சொல்லலையே மேடம். கூல் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டுட்டே பேசலாம் என்ன சொல்லி ஏத்துனாங்க அவங்க. சாப்பிட்டு பேசலாம், வா வண்டியில ஏறு ஃபர்ஸ்ட் அப்படின்னு தான் சொன்னாங்க. அதுக்கப்புறமா தான் சுத்தி பார்க்கறதுல இவங்க நினைச்சிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா சுத்தி காட்டுறேன்னு சொல்லிட்டு. ஆவணியில மூஞ்சி மட்டும் கர்ச்சீஃப்ல மறைச்சா 7 வருஷம் காதலிச்சு ஒருத்தர் படுத்து கிடக்குறான்னு தெரியாதா? துண்டு விரல குடிச்சு கூட கண்டுபிடிச்சிடலாம். என்ன வண்டியில உட்கார்ந்த உடனே கண்டுபிடிச்சிட்டேன் மேடம். இறங்க வேண்டியதானே? இறக்க விடல, கேளுங்க மேடம். இறங்க விடல, போனை வாங்கி வச்சுட்டு கையை பிடிச்சிட்டு கத்த கூடாதுன்னு வாயை பொத்திட்டு வந்தாங்க. கேளுங்க உங்க எதிரா தானே நான் சொல்றேன், அவரு கேட்டுட்டு தானே இருக்காரு. கேளுங்க பண்ணாங்களா இல்லையா? வீடு கொரட்டூர், அங்க அவ்வளவு தூரம் எதுக்கு போனாங்க? ஜிஆர் ஹாஸ்பிட்டல். இவ்வளவு நீ சொன்னதெல்லாம் ஆதாரம் ஆச்சுன்னா இது ஆதாரம் தான். பேசிட்டீங்க. கடத்தல் குற்றத்துக்கும் இவர் உள்ள போட்டுருவாங்க. ஒரு கேஸ் மட்டும் இல்ல. இந்த அளவு வர வச்சிட்டாங்க மேடம். அந்த பொண்ணோட வாழ்க்கை என்ன ஆச்சுப்பா? என் பொண்ணோட வாழ்க்கை போய். அந்த பொண்ணோட வாழ்க்கை என்ன பண்ணீங்க? உங்களுக்கு மட்டும் தான் வாழ்க்கையா? உங்களுக்கு மட்டும் தான் வாழ்க்கையா? பொண்ணு 21 வயசுல என் பொண்ணுக்கு என்ன? அந்த பொண்ணுக்கு என்ன பதில்? தம்பி, முதல்லயே போய் உங்க அக்காவை கூப்பிட்டு பொண்ணு கேட்டது தப்பு. சரி மேடம், நான் சரியில்லாத ஆளுன்னு தெரிஞ்சு ஏன் பொண்ணு கொடுக்காங்க? நீங்க ஏன் கேட்டீங்க அக்காவை? போட்டு விட்டுற வேண்டியது. உன் மேல இருக்கிற பாசத்தினால கொடுத்தாங்க. தம்பி கெட்டு போக கூடாது. பொண்ணு கொடுத்தாங்க.
பொண்ணு வாழ்க்கை வந்து அது போல நினைக்க மாட்டாங்க மேடம். இவங்க வந்து வேலை செய்யறான் நல்லா அதுதான் எனக்கு இந்த இருப்பான் அளவுக்கு அப்படின்ட்டு அந்த ஒரு எல்லா இதுதான் மேடம். தாயும் அப்படிதான்ப்பா நினைப்பாங்க. வேலை செய்யறாங்க நல்லா இருக்கான் தம்பிக்கு கொடுத்தா பொண்ணு நல்லா சரி, இருக்கும் நீ என்ன அப்படிதான். கேளு, என்ன பார்த்து சொல்லு. என் பொண்ணை நான் கண் கலங்காத வச்சுங்கிறேன். வேற யாருக்குன்னா குத்தியனா நான் குச்சிட்டு வந்து அடிச்சு கொடுமை பண்ணுவானுங்க. நான் அது மாதிரிலாம் பண்ணாத உன் பொண்ணை கண் கலங்காத வச்சுங்கிறேன்னு சொன்னேன். என் பொண்ணு இன்னைக்கு எந்த நிலையில இருக்கிறா சொல்லு. எல்லாம் என்ன பாக்குறவங்க எல்லாம் என்ன சீப்பா எதுக்கு ஒண்ணு பாக்குறாங்க. சீப்பா பாக்கணும்? சீப்பா பண்ணது அவரு. வீட்டாண்ட எல்லாம் என்ன எவ்வளவு கேலி அக்கா கேட்டதுக்கு பண்றாங்க பதில் தெரியுமா சொல்லுப்பா. மேடம்? உங்க அக்கா தானே? என்ன எத்தனை பேர் கேள்வி கேக்குறாங்க. இந்த இமுத்தும் சின்ன வயசு பொண்ணை எடுத்து போய் உன் பொண்ணுக்கு அழகு இல்லையா, குடும்பம் படிப்பு இதுதான். இல்லையா, அழகு இல்லையா, ஏன் பேச அது மாதிரி முடியுதா எத்துமே அவளால? தள்ளி விட்ட? அக்காவோட சொந்த பொண்ணு. எப்படி என்ன கேள்வி கேக்குறாங்க? ஒருத்தருக்கு பதில் சொல்ல முடியா நானு? எத்தனை பேருக்கு பதில் சொல்லுவேன் நானு? என் வீட்டு குடும்பத்துல 6 பேரு நாத்தனாருங்க 2 பேரு 9 பேருக்கு என்னால பதில் சொல்ல முடியல. என் வீட்டுக்காரையே கேட்காத நான் பொண்ணு குத்தேன். சரி தம்பி நல்லா வச்சிருப்பான். ஒரு எங்க தம்பி வீட்டுக்காருக்கு வந்து ஒண்ணுமே தெரியாது. மருந்து சாப்பிட்டு இறந்துட்டாரு மேடம். அதனால பார்த்து அவன் மருந்து சாப்பிட்டு இறந்துட்டானே. அவன் இவரு வந்து ஒருத்தன் தானே. போஸ்ட்மார்ட்டம் தான் வரும். செத்துருவேன். பொண்ணு மேடம், நான் கொடுக்கலன்னா ஒரே ஒரு இந்த இது நிகழ்ச்சிக்கு மேடம், இவங்க அவர் கல்யாணம் பண்ணி வச்சிருந்தா அவர் வரவைங்க மேடம். நான் அவருக்கு கிட்டே ஒரு வாரமா பேசிட்டேன் மேடம். நான் கல்யாணம் பண்ணா கூட எங்க வலுக்கட்டாயமா பண்றீங்க, நான் கல்யாணம் பண்ணா கூட அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணணும், நீ பண்ணிக்க. நான் அதை நீ எதுக்குப்பா அக்காட்ட சொல்லிருக்கலாமே என்ன வலுக்கட்டாயப்படுத்துறாங்க? இல்ல அந்த பொண்ணுட்ட சொல்லிருக்கலாமே இல்லம்மா நான் வேண்டாம்மா. என்கிட்டயே வந்து அதை கேட்டாரு மேடம். விட்டுட்டு நான் நல்லா வச்சுக்கிறேன். உங்ககிட்ட என்ன கேட்டாருமா? என்ன கட்டிக்க விருப்பமான்னு கேட்டாரு மேடம். 8 வருஷம் லவ் பண்ணிட்டு 8 வருஷம் அந்த பொண்ணை லவ் பண்ணி ஏமாத்தி அந்த பொண்ணு தப்பு பண்ணல, இவர் தான் தப்பு பண்ணிருக்காரு. 2 பேரோட வாழ்க்கைக்கு கூட்டிச்ச அவ அப்படி நம்பி இருக்கா. இப்ப தெரியுதா? கல்யாணம் பண்ண எதுக்கு எடுத்து சொன்ன? எவ்வளவு வாதாடின என்கிட்ட, எவ்வளவு வாயாடின நீ. நீ ஏமாற்றப்பட்டிருக்கன்னு எனக்கு நல்லா தெரியும். எனக்கு வந்த கோவம் கூட நீ ஏமாந்துட்டியே அந்த கோவம் தான். இப்படி வெகுளியா இருக்காளேன்னு இவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் சரி, இவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் சரி, உங்க வேலை போகும். ஃபர்ஸ்ட் திங் நீங்க சொல்றீங்களே வேலைக்கு போறான் காசு வருது அதனாலதான் பொண்ணு கொடுத்தாங்கன்னு, வேலையே இருக்காது. துட்டுக்கு தானே ஆசைப்படுறீங்க. துட்டை வந்து என் பொண்ணு வாழ்க்கையை காப்பாத்து போகுது. நீங்க கவர்மெண்ட் வேலை கிடைச்சா 2 கல்யாணம் பண்ணிட்டு 2 குடும்பம் நடத்துவீங்க. 3 பேர்ல யாரோ ஒருத்தர் விட்டு கொடுக்கணும். பிரச்சனை இல்லாம எனக்கு நல்ல அப்பாவா என் பையனுக்கு நல்ல அப்பாவா எனக்கு நல்ல புருஷனா எனக்கு நல்லா வரணும். இதுதான் மேடம் எனக்கு ஹெல்ப் பண்ணி கொடுக்கணும். கேளுமா. நான் எவ்வளோ கிட்ட போன் பேசினா என்கிட்ட பேசவே மாட்டாரு. எப்ப பேசுனேன்? போன் பண்ணா நான் எடுக்கவே மாட்டாரு மேடம். நீ போன் பண்ணியா? கேளுங்க எங்க அம்மா கிட்ட கேளுங்க. எங்க அம்மா எதிரவே இருக்காங்க. கேளுங்க. எப்ப போன் போன் பண்ணா நீ எடுக்க மாட்டியா? சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுவாரு மேடம். அது போன் நீ போன் பண்ணா அது திட்டுதுன்னு நீ இதெல்லாம் போன் ஒரு பண்ணாத. சாமிக்கு அடுக்காது மேடம். இந்த ஒரு பொய் நான் சரி, ஆனா உங்க பாசம் உண்டு அவங்க மேல இருக்கு மேடம். அக்கா பொண்ணு நான் ஏன் இது பண்ண போறேன் அப்ப இப்ப முடிவெடுங்க. அம்மா வந்து பேச்சுக்கு 2 கல்யாணம் பண்ணிக்கோ சொன்னப்போ உங்களுக்கு 2 லட்டு தின்ன ஆசை வந்துடுச்சு இல்லையா? அப்படிலாம் இல்ல மேடம். அப்புறம் அந்த பொண்ணுக்கு துரோகம் அக்காட்ட பண்ண சொல்றாராம் நான் ஒழுங்கா இருக்கேன் உன் பொண்ணை கூடுன்னு. இந்த பொண்ணுட்ட என்ன கல்யாணம் பண்ணிக்க விருப்பமா கேட்டிருக்கீங்க. அக்கா பொண்ணு அழகா இருக்கா அவளும் வேணும், காதலிச்ச பொண்ணும் வேணும். நல்ல அரேஞ்ச்மெண்ட் இல்லைங்க மேடம். நான் அழகா இருக்காங்க அந்த ஒரு இதுக்காக இல்ல மேடம். எங்க அம்மா விருப்பமும் நிறைவேறதுன்ற அந்த ஒரு இதுக்காக தான் மேடம் அது அம்மா மேல அவ்வளவு பாசம், அதனாலதான் இப்படி நிக்க வச்சிருக்கேன். சொல்லிட்டு வந்திருக்காங்க மேடம். என்ன எவ்வளவுதான் திட்டினாலும் அவங்க நல்லா இருக்கணும் அப்படிதான் நான் சொல்லுவேன் மேடம். நல்ல மனசு, அதனாலதான் 2 பொண்ணுங்களை ஏமாத்திருக்கீங்க. அவளுக்கு நீங்க பண்ணினதுல யாருக்கு தெரியுமா நிஜமாவே துரோகம் பண்ணிருக்கீங்க? அவளை மனைவி சொல்லுவாங்க. அவளை என்ன சொல்லுவாங்க? அந்த பொண்ணுக்கு தான் அநியாயம் பண்ணிருக்கீங்க நீங்க. குமாரி தான் ஏமாந்துருக்கா. அதுல அவ்வளவு பெரிய தண்டனை கொடுத்திருக்கீங்க அவளுக்கு. உங்களுக்கு அடிமை ஆக்கியிருக்கீங்க அவளை. கேள்வி கேட்க வேண்டியது அவ. மனைவிங்கிற ஸ்தானம் கிடையாது, மரியாதை கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. யூஸ் பண்ணிருக்கீங்க அவளை. நாளைக்கு ஒரே குடும்பம் பாத்தியா, ஒன்னா சேர்ந்துப்பாங்க. தனியா நிக்கிற உனக்கு நாங்க தான் இருப்போம், ஞாபகம் வச்சுக்கோ.
குமாரிக்கு பதில் சொல்லுங்க. மனைவிங்கிற ஸ்தானத்தை கொடுக்க முடியுமா உங்களுக்கு? ரிசப்ஷன் கோசம் பியூட்டி பார்லர் போயின்னு இருக்கேன் மேடம். இவங்க வந்து கோயிலாண்ட உட்காந்துக்கிறாங்க. பொண்ணு கேட்டு போ மேடம். நான் வண்டி நிறுத்தவே இல்லை மேடம். இப்படி அந்த பொண்ணு வண்டி இன்னொரு பொண்ணு எங்க பெரியமா பொண்ணு அவங்க வண்டி நிறுத்தாதே போறாங்க. நான் அந்த பொண்ணை பார்த்து கேட்டேன், நீ இனிமே கோயிலாண்டு தான் உட்காந்து இருக்கும், நான் அந்த வண்டியை நிறுத்தாதே நான் கல்யாணம் ஆயிட்டு மேடம். ரிசப்ஷனுக்கு ஒரு வாரத்துல நான் அழுதுட்டு பிள்ளையார் கோயில வாசல்ல போய் பிள்ளையார் கிட்ட எல்லாம் சொல்றேன் மேடம். உட்காந்து இப்படியே தான் அழுதுட்டு இருக்கேன். அங்க இருந்து பேசுறாங்க. அந்த பொண்ணு சொல்லுது இங்க உட்காந்து இருக்காங்க பாருன்னு. அவ அப்படியே தான் உட்காந்துட்டு இருக்கணும். அன்னைக்கு போன் பண்ணி பேசினேன். இது நான் போட்ட, நான் இப்ப கூட நான் போனேன்னா அந்த வாழ்க்கை இல்லாம பண்ணுவேன். நான் போட்ட பிச்சை அந்த பொண்ணுக்கு அந்த வாழ்க்கை. அந்த பொண்ணு வந்து என்ன இப்படி என்கிட்ட சொல்றாரு மேடம். அப்ப இவங்க கம்ப்ளைண்ட் பண்ணி நான் பண்றேன் அன்னைக்கு கூட சொன்னேன் மேடம். ப்ரூஃப் அத பேசாதீங்க அவ போட்ட நீ பேசாதீங்க. பிச்சையில் தான் நீ வாழ்ந்துன்னு நீங்க பண்ணதெல்லாம் வெளியே வந்துருச்சு. நீ என்ன பேச பேசாத. சேர்ந்து இப்படி ஊர் தாலையெல்லாம் அறக்கிறதுக்கு ஏன் இருக்கிறீங்க? ஏன் இருக்கிறீங்க? யார் ஊர் உன்னை தாலியா தான் கேக்குறேன். நீங்க ஏன் இது மாமா மாதிரி ஒண்ணும் இருக்கியா? கிடையாது. அவன் நீங்க வாய்க்கு தான் வந்து உன் மாமா நீங்க கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? நான் கிடையாது. ஹலோ அம்மா, நீ எவ்வளவு ஏமாந்திருக்கியோ அவ்வளவு அந்த பொண்ணு ஏமாந்திருக்கா. கொஞ்சம் பொறுமையா இரு. அவ கேக்குறா அவரை, உனக்கு மனைவிங்கிற ஸ்தானம் இருக்கு, சமூகத்துல இடம் இருக்கு, அதனால நீ இருக்கு, பேசுற, எல்லாரும் அவங்க இருக்கு. கேட்டுக்கிறாங்க. எனக்கு அது இல்ல, அதனால அவங்க என் பக்கம் பேச மாட்டேன்றாங்க. அவ்வளவுதான். உனக்கு உரிமை இருக்குது, நீ பேசுறவங்க கேக்குறாங்க, உனக்கு சப்போர்ட் பண்றாங்க. எனக்கு இல்ல, அவ்வளவுதான். 2 விஷயம். இன்னொன்னு முறைப்படி கல்யாணம் பண்ணிருக்காவ, நீ அது பண்ணல. அப்பா சொந்த அப்பா அம்மா வர முறைப்படி பண்றாங்க கல்யாணம். ஏன் மேடம்? எங்க சரி மேடம், சரி மேடம். தாத்தா பாட்டி பண்ணி வச்சிருக்காங்க. அப்போ இந்த திருட்டு கல்யாணம் நான் பண்றதுக்கு அவங்க சரி, பண்றதுக்கு ஒரு விஷயம், அவரே போய் கேட்டாரு கல்யாணம் பண்ணிக்க விருப்பமா? சரி, ஊரே கல்யாணத்துக்கு எத்தனை பேர் வந்தாங்க? யாரெல்லாம் வந்தாங்க? இருங்க. உங்க அப்பா அம்மா வந்தாங்களா? இருங்க மேடம், இருங்க. அவர் வந்து பொண்ணு கேட்டாருல்ல, எனக்கு உன் பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டியான்னு கேட்டாரு. சரி ஒத்துக்கிறேன். உங்ககிட்ட விருப்பமானு கேட்டாரு. சரி கேட்டீங்க, 2 பேரும் ஒத்துக்கிறீங்க. நியாயமா எல்லாரும் 10 பேர் வர வச்சு கல்யாணத்துல சத்தத்திலே பண்ண என்ன வேண்டியது. பேசுறா பாருங்க இவ. என்ன அர்த்தம் கட்டத்தனமா ரிசப்ஷன் இருக்கு. வச்சாங்க மேடம். கல்யாணம் பண்ணிக்க போறது அவரு, இந்த பொண்ணு குடுக்க போறது அவங்க. அவங்க 2 பேரும் அவங்க கூட விடு. கல்யாணம் பண்றதுக்கு விருப்பமா கேட்டா அவ ஓகே சொல்லி அவர் தாலி கட்டுனா அவ அது மனைவி, எதுக்கு முறையான மேடம்? திருமணம். அத எதுக்கு நான் வந்து எதனா பிரச்சனை பண்ண போற பயந்துட்டு தான் மேடம் அவங்க அதை பண்ணாங்க. யாரு? அவங்க கோவில்ல போய் பண்ணது யாரு? அதெல்லாம் வேறமா. அவர் கல்யாணம் பண்ணாரா இல்லையா? அவர் கேட்டாரா அந்த பொண்ணுட்ட இல்லையா? கேட்டாரு. அவர்தான் சொல்லிட்டாரு மேடம், கேட்டாரு. அப்ப விருப்பப்பட்டு தான் கல்யாணம் பண்ணிருக்காரு. எல்லாமே பொய்யா ரெடி பண்ணி இந்த பொண்ணு சர்டிபிகேட் பொய் நீங்க போய் கேட்டீங்களா இல்லையா? சர்டிபிகேட் பொய்யான நீங்க போய் சர்டிபிகேட் கேட்டீங்களா இல்லையா? பாரு, சரி அப்பாவை கோயிலுக்கு போலாம் வான்னு கூட்டின்னு போல, நீ கல்யாணம் பண்ணதுக்க எப்போ அப்பா கிட்டே தூக்கத்துல அவர் ஏபி கோயிலுக்கு கூட்டிட்டு வந்தாரு மேடம். போறாங்க மேடம். அங்க போய் தாலி அப்பாக்கே கட்ட தெரியாது. இவருக்கே தெரியாது, எப்படி சொல்றாரு பாருங்க மேடம். நீங்க அந்த பொண்ணுட்ட கேட்டீங்களா பிடிக்கிறதா என்ன கல்யாணம் மேடம் அது பண்ணிக்கிறேன் கேட்டு 1 மாசம் இருக்கு மேடம் அந்த கல்யாணத்துக்கு முன்னாடி. கேட்டீங்களா? கேட்டேன் அப்ப 1 மாசத்துக்குள்ள மாறிட்டீங்களா? 1 மாசம் மொத்த கல்யாணம் ஆமா. கேட்டு கல்யாணம் ஒரே பண்ணா ஒரு அப்படி வாரம் எப்படி மேடம். எப்படி பேசுனா? தீபக்ன்ற அந்த அங்க அப்பா வரவங்க மேடம், அவருக்கு தெரியும் மேடம் எல்லாம் உண்மை. கிளியரா போய் சொல்றாரு இவரு. சும்மா மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்காரு. பொய் சொல்றது அவரு இல்ல, நீங்க பொய் சொல்றது ஃபேமிலி பொய் சொல்றது. 4 பேர் இவங்க ஃபேமிலி வந்துருங்க எல்லாமே பொய் பொய் சொல்றாங்க. சொல்றாங்க. நான் ஃபேமிலியே எல்லாமே பொய் சொல்றது. அவரை சேர்த்து தான் நான் சொல்றேன். அவரை சேர்த்து தான் நிஜமே சொல்றேன். சொல்றாளுங்க. எல்லாருமே தான் பொய் சொல்றாங்க. இவங்க எல்லாரும் சேர்ந்துன்னு ஒரு நான் பொண்ணு ஒரு மொத்தமே பொய் குடும்பத்தை சொல்றேன். என்ன கெடுத்துருக்காங்க. பண்ணலாம்? என்ன பண்ணணும்னு சொல்றீங்க? நான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் அவர் மேல. அவர் எப்படி என்ன போட்டோம். எல்லாத்தையும் மன்னிச்சவரே இருப்பீங்களா? ஏத்துக்கிறேன். நான் இன்னி கூட நான் ஏத்துக்கிறேன் தான் மேடம் வந்து. நான் ஏத்துக்கிறேன்னு தான் சொல்றேன். அந்த பொண்ணை விட்டுட்டு அந்த பொண்ணுக்கு எதனா பைசல் பண்ணிட்டு தான் மேடம் நான் வர 1 லட்சம் சொல்றேன். ரூபாய் கொடுத்துட்டு வந்துட சொல்றாங்க மேடம். நான் பைசல் பண்ணாத நான் வர சொல்ல மேடம். அது நாங்க எதுவும் சொல்ல முடியாதுமா. சட்டப்படி என்னவோ அது அவங்க சொல்வாங்க. அந்த பொண்ணு கம்ப்ளைண்ட் கொடுக்க போறா, சட்டப்படி ஃபேஸ் பண்ணுங்க. சரி மேடம், தேங்க்யூ மேடம். ஆனா இவங்க தான் உங்களுக்கு மனைவி, சட்டம் அதுதான் ஏத்துக்கும். புரியுதுங்களா? சரி, நாளை மறுபடியும் இன்னொரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி.